என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தமிழ் விசுவாச தற்காப்பு ஊழியங்களின் மூலமாக கிறிஸ்தவம் ஒரு இனிய அனுபவம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நானும் அன்பு சகோதரர் வெங்கடேசன் அவர்களும் சந்திப்பதில் நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். எனக்கு அருமையானவர்களே, பல கேள்விகளோடு கூட நீங்கள் இந்த நாளிலும் காத்திருக்கிறீர்கள். உங்கள் கேள்விகளுக்கான பதில்களை இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் வழங்க இருக்கிறோம். நிகழ்ச்சிக்கு போவோமா? ஆனா ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு வாரமும் நம்முடைய நிகழ்ச்சியை அநேகர் பார்க்கிறார்கள். பல நல்ல கருத்துக்களையும் நமக்கு சொல்லுகிறார்கள் இந்த நிகழ்ச்சியை குறித்து. உண்மையாகவே ஆண்டவருக்கு நம்ம மகிமையை செலுத்தணும்னு ரொம்ப சந்தோஷம். ஆனா கடந்த வாரங்கள் எல்லாம் நம்முடைய ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு முன்பாகவும் அல்லது நிகழ்ச்சிக்கு பின்பாகவும் பாத்தீங்கன்னு சொன்னா நம்முடைய ப்ரோக்ராம்லயே ஒரு ஆட் ஒண்ணு போடுறோம். அதாவது இதுதான் பைபிள் பார்ட் 1 பார்ட் 2, பைபிளில் முகமது நபி அவர்களுடைய முன்னறிவிப்பு உண்டா, இதுல உள்ள ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங், நீங்க பேசுற ஒரு கிளிப்பிங் எடுத்து, ஆனா இந்த சூரா 43:81 நீங்க ஒரு வசனத்தை சொல்றீங்க. அது வந்து ஆக்சுவலா கிளிப்பிங் தான். ஆனா நிறைய பேர் அதை வச்சு நம்ம விவாதிக்கலாமா, நம்ம அதை வச்சே பேசலாமா அப்படின்னு நிறைய பேர் அது என்னன்னு தெரியாமே பேசிட்டு இருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால அதற்குரிய ஒரு விளக்கத்தை நீங்க கொடுத்துட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி நான் நிச்சயமா என்ன கடந்த வாரங்களுடைய தொலைபேசி அழைப்புகள் குறிப்பா பார்க்கும்போது நிறைய தொலைபேசி அழைப்புகள்ல பாத்தீங்கன்னா இஸ்லாமிய சகோதரர்கள் நிறைய பேருக்கு அவர்களுடைய குரான் ஹதீஸுகள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது கூட சில நேரங்களில் தெரியாம தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய அந்த தொலைபேசி அழைப்புகள் மூலம் நமக்கு தெரிகிறது. குறிப்பா நம்ம அந்த ப்ரோக்ராம்ல சொல்லியிருந்தோம், முந்தைய ப்ரோக்ராம்ல பார்க்கும் பொழுது அந்த ஹதீஸுகளை 2 ஹதீஸுகளை குறிப்பிட்டிருந்தோம். அதாவது ஹஜரத் முகமது அவர்களுடைய மனைவி ஆயிஷா அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் சொல்லியிருந்தோம். அது மாதிரி குரான்ல இல்லாத வசனங்கள் சொல்லி 2 ஹதீஸை சொல்லியிருந்தோம். இப்போ சில முஸ்லீம் நண்பர்கள் நம்ம கிட்ட ஃபோன் பண்ணி, பிரதர் எங்க ஹதீஸ்ல இப்படி இருக்கா அப்படின்னு கேட்கறத பார்த்தோம். அப்ப நம்ம அவங்களுக்கு அந்த நம்பர்லாம் சொல்லி இந்த மாதிரி ஹதீஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லோன்னே ஓகே பிரதர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது போலதான் ஃபர்தாவை பற்றிய வசனம் குரான்ல கிடையாது. ஃபர்தாங்கிற ஒரு இப்ப அணிகிறதான இந்த கருப்பு உடை என்பது கிடையாது, குரான்ல இல்ல அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதையும் போன் பண்ணி கேட்டாங்க, பிரதர் உண்மையா ஃபர்தாங்கிற இந்த கருப்பு உடை பற்றி இல்லையா, குரான்ல இல்லையா அப்படிங்கிற அந்த இது தோரணையில நம்ம கேட்கும்போது நம்ம அவங்களுக்கு விளக்கணும் என்ன குரான் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும் பொழுது இது இன்னைக்கு அநேக இஸ்லாமிய சகோதரர்கள் இதை பார்க்கறதுக்கு இது வாய்ப்பா இருக்கு. அது போலதான் இந்த வசனத்தையும் குரானுடைய இந்த 43 அத்தியாயம் 81 வசனத்தை நம்ம சொல்லியிருப்போம். அதாவது முகமது அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறது போல அந்த ஒரு விஷயம் வருகிறது. என்ன அப்படின்னா, முகமதே, அதாவது கடவுளுக்கு ஒரு மகன் இருக்குமானால் அதை வணங்குவதில் நீரே முதல் ஆளாக இருப்பாய் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்றதாக அந்த வசனம் வரும். பொதுவா எல்லா இஸ்லாமிய சகோதரர்கள் என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, ஏதோ நாம குரான்ல கடவுளுக்கு மகன் இருக்குன்னு சொல்றதுக்கு ஆதாரமாக இந்த வசனத்தை வைக்கிறதா நினைச்சிட்டாங்க. சில கேட்கும் போதே அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்க அப்படிலாம் நம்ம சொல்றாங்க. ஆக்சுவலா நம்ம குரானில கடவுளுக்கு மகன் இருக்குங்கிறதுக்காக நம்ம ஆதாரம் காமிக்கவே இல்லை. ஏன்னா குரானுக்கு கடவுளுக்கு மகன் இல்லைன்னு தான் குரான் சொல்லுது. அது நமக்கும் தெரியும். அது நம்ம குரானை படிக்கிற நமக்கு தெரியாம இல்லை. ஏன்னா அது நம்ம அறிந்து கொண்டுதான் அந்த விஷயத்த சொன்னோம். ஆனால் என்ன விஷயத்த நம்ம அந்த வசனத்திலிருந்து சொன்னோம், அந்த சிடி வாங்கி பார்த்தாங்கன்னா உங்களுக்கு தெரியும். இருந்தால் மகன் இருந்தால் அதை வணங்குறது நீ தான் முதல் ஆளா இருக்கணும். அப்ப கடவுளுக்கு மகன் இருக்குன்னு நிரூபணமானால் அதை நீ வணங்குறதுல முதல் ஆளா இருக்கணும் அப்படிங்கறதான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் வேதாகமத்துல இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் அப்படிங்கறது அவரும் சொல்லியிருக்கிறாரு, பிதாவும் சொல்லியிருக்கிறாரு. அவர் தன்னுடைய வாழ்க்கையில அதை செயல்படுத்தியும் காண்பித்திருக்கிறார். பல இடங்களில் தான் தேவனுடைய குமாரன் என்பதையும், அவர் அதிகாரமுடையவர் என்பதையும், அவர் ஆபிரகாமுக்கு முன்பாகவே இருக்கிறவர் என்பதையும், அவர் தான் இந்த பூமியை நியாயந்திருக்க போகிறார் என்பதையும் அவர் தன்னுடைய வாழ்நாளிலே அவர் பிரசங்கித்தார் என்பதனாலே இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் அப்படின்னு அவரே கிளைம் பண்ணிருக்கிறபடினால நம்ம சொன்னா அவர் தெய்வீகமானவர், அவர் தேவன், அவர் வணக்கத்துக்குரியவர் அப்படிங்கிறது நிரூபணமாகுது அப்படிங்கறத நம்ம விளக்கி இருக்கிறோம். நீங்க சொன்ன மாதிரி அந்த செய்தி வாங்கி பார்த்தா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். பட் விளம்பரத்தை பார்த்த உடனே, அந்த ஒரு வசனத்தை பார்த்த உடனே, உண்மையா சொல்ல போனா இஸ்லாமிய நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இப்படி ஏதோ ஒரு இடத்தை மட்டும் எடுத்துக்கிறது, ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிறது, ஒரு வசனத்தை மட்டும் எடுத்துக்க, ஏன்னா அவங்க அப்படியே பயிற்சி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. சிலர் அது கூட பார்த்த உடனே என்ன நினைச்சிட்டாங்க, நம்ம அது இந்த மெசேஜ்ல வர வார்த்தையோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அது நம்ம அதை அவங்களுக்கு விளக்க வேண்டியது. ஏன்னா ஒரு சில இஸ்லாமிய அறிஞர்களே நம்ம கிட்ட போன் பண்ணி அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க.
ஆனா இதுதான் விளக்கம், வேற ஒண்ணுமே இல்லை. நம்ம குரான்ல வந்து கடவுளுக்கு மகன் இருக்குன்னு நம்ம சொல்லல, இருந்தால் அதை வணங்கணும் அப்படின்னு குரான் சொல்லுகிறது. வேதாகமும், பரிசுத்த வேதாகமும் அதை தெளிவாக ஆணித்தரமாக சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று. அதனால நாம தேவனாக ஏற்றுக்கொள்கிறோம் இயேசு கிறிஸ்து அப்படிங்கறத நம்ம தெளிவா சொல்லி இருக்கிறோம். நல்ல விளக்கம்னே. நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள நம்ம போயிடலாம், நேரம் ஓடிட்டு இருக்கிறதுனால. என்னன்னா, போன வாரத்துல நமக்கு ஒரு ப்ரோக்ராம்ல இந்த மாதிரி ஒரு இஸ்லாமிய அறிஞர் ஒருவர் பேசினார். பேசும்போது இஸ்லாமிய ஆண்கள் வந்து பல திருமணங்களை கல்யாணம் பண்ணலாம், திருமணங்களை செய்து கொள்ளலாம் அப்படின்றத குறித்து பேசினார். அதுல பேசும்போது பாத்தீங்கன்னா அந்த இஸ்லாமிய அறிஞர் வந்து நிறைய புள்ளி விவரங்களோடு பேசினார். ஓகே, ஏன் கல்யாணம் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் நிறைய பேசினாரு. அவர் பேசும்போது நிறைய பேர் கைத்தட்டி அதை உற்சாகப்படுத்தினதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஓகே, நம்ம இன்னைக்கு அதை பத்தி பேசலாம். என்னன்னு சொன்னா, அவங்க வந்து ஏன் அப்படி கல்யாணம் பண்ணாங்க. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்னன்னு சொன்னா, அவர் கொடுத்த புள்ளி விவரம் சரியா அப்படின்றது நம்ம கண்டிப்பா பேசியாக வேண்டிய ஒரு காரியம். இன்னைக்கு அதை பத்தி நம்ம பேசுவோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க அண்ணா? இப்ப ஆக்சுவலா என்னன்னா, அவர் வந்து நீங்க இடையில சொல்லும்போது இஸ்லாமிய ஆண்கள் 4 கல்யாணம் பண்றது சரியா தவறா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, அவர் வந்து எங்க குரான்ல சொல்லுது அது சரி அப்படின்னு சொல்லிட்டு போனா நம்ம அதை பத்தி நம்ம பேச போறது இல்லை. அவர் பொதுவான ஒரு விஷயமாக அவன் பேசினார். அதாவது இதுதான் சரி, புள்ளி விவரங்கள் அடிப்படையில, உலக நடைமுறை அடிப்படையில் இதுதான் சரியானது அப்படின்னு அவர் பேசினாரு. அது மட்டுமல்ல, எந்த வேதமும் வந்து ஒரே மனைவியை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லல அப்படிங்கறதையும் அவர் அங்க இன்சிஸ்ட் பண்ணார். அதனாலதான் நம்ம அதை பத்தி பேச வேண்டியதா இருக்கு. அது மட்டும் இல்ல, அவர் சொன்ன அந்த புள்ளி விவரத்தை கூட நம்ம கொஞ்சம் சிந்திச்சு அதை யோசிக்கும் பொழுது எவ்வளவு ஒரு உண்மையை வந்து மறைச்சு மக்கள் மத்தியில ஒரு தவறான ஒரு பிரச்சாரத்தை அவர் செய்யறாங்க அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ள முடியும். அதாவது ஒரு விஷயத்தை உண்மைப்படுத்துறதுக்காக அல்லது மக்கள் மத்தியில அது சரியானது என்று நிரூபிப்பதற்காக ஒரு தவறான விஷயத்தை கூட அவங்க வந்து புள்ளி விவரங்கள் என்ற பெயர்ல கொடுக்கறது நம்ம பாக்குறோம். அதுல அவர் குறிப்பா சொன்னாரு, இந்தியா போல ஒரு சில நாடுகள்ல மட்டும்தான் வந்து பெண்கள் குறைவாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாரு. ரெண்டாவது அவர் சொன்னாரு, ஏன் வந்து இந்தியாவில கம்மியாகுது அப்படின்னு பார்த்தா, கருக்கலைப்பு நடந்து கொண்டிருக்கிறபடினாலே, இந்தியாவில் அதிகமான பெண் பிள்ளைகள் கருக்கலைப்பு நடக்கிறபடினாலே இந்தியா போன்ற நாடுகள்ல வந்து பெண்கள் எண்ணிக்கை குறைந்து விடுகிறது. ஆனா நம்ம கணக்கெடுப்பு படி எடுத்து பார்த்தால் உலகத்துல 80க்கும் அதிகமான நாடுகள்ல வந்து பெண்கள் குறைவாகத்தான் இருக்கிறாங்க. அப்ப வந்து எப்படி நம்ம சொல்ல முடியும், இந்தியா போன்ற நாடுகள்ல மட்டும் சில நாடுகள்ல தான் வந்து பெண்கள் வந்து குறைவா இருக்காங்க, அதுவும் வந்து கருக்கலைப்பு தான் அதுக்கு முக்கியமான காரணம் அவர் சொல்றதை பார்த்தோம். ஆனா நம்ம வந்து இன்னும் புள்ளி விவரத்தை ஆழ்ந்து நம்ம பார்த்தோம்னா பல ஆச்சரியமான விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். அவர் சொன்ன விஷயத்துக்கும் திருமணத்துக்கும் எந்த சம்பந்தமே இல்லை அப்படிங்கறது நம்ம தெரிந்து கொள்ள முடியும். பெண்கள் அதிகமா இருக்கிற நாடுகள்ல நம்ம வந்து சரி பெண்கள் அதிகமா இருக்காங்களேன்னு சொல்லி அங்க இருக்கிற புள்ளி விவரத்தை நம்ம எடுத்து பார்த்தா, அதிகமா இருக்கிற பெண்களுடைய வயது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 54 வயதுல இருந்து 65 வயதுக்குள்ள இருக்கிற பெண்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து ஆண்களை விட அதிகமா இருக்கிறாங்க. சரிங்களா? இதுதான் வந்து ஆண்கள் குறைவாகவும் பெண்கள் அதிகமா இருக்கிற நாடுகள்ல இருக்கிற புள்ளி விவரம். இன்னும் குறிப்பாக மிக அதிகமாக பெண்கள் இருக்கிற நாடுகளை நம்ம எடுத்து பார்க்கும்போது அதுல எந்த வயதுக்கு உட்பட்டவர்கள் இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா 65 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. அப்ப எந்தெந்த நாடுல எல்லாம் பெண்கள் அதிகம்னு பாக்குறோமோ அங்க இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 65 வயதுக்கு மேற்பட்ட வயதானவர்கள் தான் வந்து பெண்கள் இருக்கிறாங்க. இப்போ ஈக்குவல் ஏஜ்ல கல்யாணம் பண்ணக்கூடிய திருமண வயதுல இருக்கக்கூடிய ஆண் பெண்களை பார்க்கும் பொழுது பெரும்பகுதியான நாடுகள்ல, உலகத்துல இருக்கிற 100க்கும் அதிகமான நாடுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா திருமண வயதுக்கு உட்பட்ட பெண்களை நம்ம பார்க்கும் பொழுது எல்லா நாடுகள்லயுமே ஆண்களை விட குறைவான பெண்கள் தான் இருக்கிறாங்க. அப்ப அந்த அறிஞர் சொன்னது போல அதிகமாக இருப்பதனாலதான் வந்து ஆண்கள் 4 கல்யாணம் பண்றாங்கன்னா, இப்ப உலகத்துல திருமண வயதுல இருக்கிற எல்லா நாடுகள்ல இருக்கிற பெரும்பகுதியான நாடுகள்ல இருக்கிற பெண்கள், திருமண வயதுல இருக்கிற பெண்கள் ஆண்களை விட குறைவா இருக்கிறாங்க. அப்ப எல்லா பெண்களும் ஆளுக்கு 2 கணவனை வைத்துக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை இந்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில் வருது. அப்ப 65 வயசுக்கு மேல திருமணம் பண்றது வந்து மிக குறைவு. எல்லாம் 65 வயசுக்கு மேல என்பது ரொம்ப வயதான நிலைமையில் இருக்கிற பெண்கள், அங்க திருமண வாய்ப்பு கிடையாது. அப்போ திருமணங்கிறதே இந்த 50 வயதுக்கு உட்பட்டு 15 வயதுக்கு மேற்பட்டு பார்க்கும் பொழுது எல்லா நாட்டிலையும் பெரும்பகுதியான நாடுகள்ல அதிகமா தான், குறிப்பா இந்த கத்தார் போன்ற நாடுகள்ல பாத்தீங்கன்னா பெண்கள் மிக குறைவாக இருக்கிறாங்க. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா 3000 ஆண்களுக்கு 1000 பெண்கள் தான் இருக்கிறாங்க.
இப்போ குறிப்பா அங்க ஒரு 2-3 கல்யாணமாவது அட்லீஸ்ட் கத்தார் போன்ற நாடுகள்ல பெண்களுக்கு செய்ய வேண்டிய நிலைமை வந்துரும். அதாவது இத அட்ஜஸ்ட் பண்றதுக்காக ஒரு புள்ளிவிவரத்தை காமிக்கணும் அப்படின்ற மாதிரி அவருடைய காரியம் இருக்குது. ஆனா எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னு சொன்னா, இத குறித்து குர்ஆன் என்ன சொல்லுது அப்படின்றதையும் நம்ம பார்க்க கடமைப்பட்டிருக்கோம். நம்ம அதன் அடிப்படையில அவர் சொல்றது என்ன சொல்ல வராரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நிச்சயமா. இன்னும் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை மட்டும் நான் இதுல சொல்லிட்டு நான் அடுத்தது கலந்து போற விரும்புறேன்னு. அவர் சொல்லும் பொழுது சொன்னாரு, ஆண் பிள்ளைகள் மரித்து போகிறாங்க, பிறக்கும் போதே வந்து நிறைய பிள்ளைகள் அந்த சின்ன குழந்தைகள்லயே மரித்து போயிடறாங்க, பின்ன யுத்தத்துல மரிச்சுறாங்க, இதனால ஆண்கள் குறையறாங்க அப்படின்னு சொன்னாரு. அது மிகப்பெரிய தவறு என்றத புள்ளி விவரத்தை நம்ம பார்க்கும்போது தெரியுது. என்ன காரணம்னா, உலகத்தினுடைய 90க்கு அதிகமான சதவீதம் இருக்கிற நாடுகள்ல ஆண் பிள்ளைகள் பர்த் விகிதம் அதிகங்க. 90% அதிகமான நாடுகள்ல பாத்தீங்கன்னா ஆண் பிள்ளைகள் தான் அதிகமா பிறக்கிறாங்க. அப்ப கடவுள் இயற்கையாகவே ஆண்களுக்கு இந்த மாதிரி காரியங்கள் இருக்கிறபடினாலே, ஆண் பிள்ளைகள் சிறு வயதுல மரிக்கிறதும் யுத்தத்துல அதிகமாக மரிக்கிறபடினாலே பர்த் ரேஷியோ பாத்தீங்கன்னா பெண்களை விட உலகத்துல எல்லா நாடுகளிலும் ஏறக்குறைய சொல்ல போனா 90க்கும் அதிகமான சதவீதம் உள்ள நாடுகள்ல ஆண் பிள்ளைகளுடைய பிறப்பு தான் அதிகமா இருக்கு எல்லா நாடுகள்லயும். அப்போ யோசிச்சு பாருங்க, கடவுள் அதுக்காக தான் பிளான் பண்ணி தான் சரிசமமா தான் உலகத்துல அனுப்பிச்சிருக்காரு. நம்ம வந்து 4 கல்யாணம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ற வேண்டிய லெவலுக்கு வந்து கடவுள் உலகத்துல மனுஷர்களுடைய மக்கள் தொகையை வைக்கல. எனவே இவருடைய வாதத்தை பார்த்தா கடவுள் செஞ்ச ஒரு தப்புக்கு நம்ம ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்கிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி வேதம் நமக்கு சொல்லல, உலக நடைமுறையிலையும் அப்படி இல்லை. இப்ப குர்ஆன் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குலாம் நம்ம கடந்து போக வேண்டியிருக்கு. ஏன்னா குர்ஆனுடைய 4ஆம் அத்தியாயம் 3ஆம் வசனம் என்ன சொல்லுகிறதுன்னா, நம்ம அந்த குர்ஆன் வசனத்தை நம்ம வாசித்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். குர்ஆன் வசனம் என்ன சொல்லுகிறதுன்னு பாருங்க. அனாதை பெண்களை திருமணம் செய்து கொண்டு அவர்கள் விஷயத்தில் நீதம் செய்ய முடியாது என நீங்கள் அஞ்சினால், மற்ற பெண்களில் உங்கள் விருப்பமானவர்களை 2-2ஆகவோ 3-3ஆகவோ 4-4ஆகவோ நீங்கள் திருமணம் புரிந்து கொள்ளுங்கள். அவர்களிடையே நீங்கள் நீதமாக நடக்க முடியாது என்று பயந்தால் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுங்கள், அல்லது உங்கள் வலக்கரம் சொந்தமாக்கி கொண்ட அடிமை பெண்ணில் உள்ளதை கொண்டு போதுமாக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் அநீதி செய்யாமல் இருப்பதே இது சுலபமான வழியாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம பார்த்தோம். பொதுவா வந்து நம்ம நார்மலா சொல்லுவோம் ஒரு திருமணம் செய்து வைக்கணும்னு. ஆனா குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சொல்லுகிறது வந்து ஒரு திருமணம் அல்ல. நீ முடிஞ்சா 4 நாளா பண்ணு, 3-3 பண்ணு, 2-2 பண்ணிக்கோ. உன்னால முடியலன்னா மட்டும் 1 பண்ணு. அதுதான் வந்து குர்ஆன் சொல்லுது. நார்மலா வந்து இஸ்லாமிய அறிஞர்கள் அப்படிதான் விளக்குவாங்க. உனக்கு தேவை இருக்கு, உனக்கு ஒரு கட்டாயம் இருக்குன்னா நீ வந்து இன்னொன்னு பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அல்லாஹ் அப்படி சொல்லல. குர்ஆன்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீ 2-2 3-3 4 நாளா பண்ணிக்கோ, முடியலன்னா 1 பண்ணிக்க. என்ன முடியல, உனக்கு வசதி இல்ல, வசதி வாய்ப்பு இல்ல, உன்னை அந்த பெண்ணை வைத்து உன்னால வந்து சரியா இது பண்ண முடியாதுன்னா நீ 1 மட்டும் வச்சுக்கோ. அவங்க அதை வைக்கும் போது இன்னொரு வார்த்தை கூட அடிக்கடி சொல்லுவாங்க நம்ம கேள்வி கேட்கும் போது, ஆனால் அல்லாஹ் சொல்லிட்டாரு எல்லாரையும் சரிசமமா மதிக்கணும், அதனாலதான் முடியலன்னா 1. ஆக்சுவலா வந்து நீதமா நடத்த முடியாது அப்படிங்கிறது குர்ஆனே சொல்லுது, நீதமாக நடந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லுது. ஆமா, ஆனால் குர்ஆன் என்ன சொல்லுது, நீ 4 நாளா 3-3 2-2 திருமணம் பண்ணிக்கோ. முடியலனா என்ன முடியலனா, உனக்கு வசதி வாய்ப்புகள் என்ன வசதி வாய்ப்புகள், அவங்க சரிசமமா கொடுக்க முடியாதுன்னு, இல்லாட்டி நீ அவங்கள வந்து பாத்துக்க முடியாதுன்னு அந்த மாதிரி. அப்ப அந்த இடத்துல குறிப்பா என்ன சொல்லுது, வசதி வாய்ப்பு தான் சொல்லுது. ஒருத்தன் வசதிக்காகவும் அவனுடைய ஃபீலிங்ஸை கட்டுப்படுத்த முடியுமா? முடியாது. அப்ப ஃபீலிங்ஸுக்காக செய்யறதா இல்ல வசதி வாய்ப்புகளுக்காக? வசதி இருக்கிறவனுக்கு ஃபீலிங்ஸ் இருந்தா தப்பு கிடையாது, வசதி இல்லாதவன் அந்த ஃபீலிங்ஸ் வரக்கூடாது, கட்டுப்படுத்திக்கணும். அப்படிதான் வந்து பாக்குறோம். ஆனா அது இன்னும் விஷயங்கள் அதுல நிறைய இருக்கு. நம்ம அதுல ஃபுல்லா போக இன்னும் அது பின்னாட்கள நம்ம அதுக்குள்ள நம்ம போகலாம். ஆனா இந்த திருமணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு திருமணம் என்பது குர்ஆன் சொன்னது அல்ல. குர்ஆன் சொன்னது 2-2 3-3 4-4. உன்னால முடியல 1 பண்ணிக்கோ அப்படிங்கறதா வந்து குர்ஆன் சொல்லுகிறது. ஆனால் இது வந்து எங்க குர்ஆன் சொல்லுகிறது நாங்க செய்யறோம்னு சொல்லிட்டா அதை பத்தி நம்ம வந்து ஒரு கொஸ்டின் பண்ண போகிறது இல்ல. மற்றவர்கள் செய்யறது வந்து சரியில்லை, நாங்க சரிதான் சரி அப்படின்னு இந்த அறிஞர் சொன்னபடினால நம்ம அதை சொல்ல வேண்டியதாயிடுது. கொஞ்ச நாளைக்கு முன்னால இதே அறிஞருடைய இன்னொரு ஒரு ப்ரோக்ராம்ல பார்க்கும்போது அவர் சொல்றாரு, குர்ஆன் மட்டும்தான், அது இஸ்லாம் மட்டும்தான் ஒரு தார முறையை அறிவுறுத்துகிறது. அதான் ஒரே மனைவி அப்படிங்கறத குர்ஆன் சொல்லுகிறது. அதை இந்த வசனத்தை வச்சுதான் சொல்றாரு. ஆனால் வேதத்தை நம்ம வாசிக்கும் பொழுதுதான் வந்து சரியா நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா இஸ்லாமிய அறிஞர்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த ஒரு மனைவி அப்படிங்கிறது வரும் பொழுது ஏன் பைபிள் இல்லையா பாத்தீங்கன்னா ஆபிரகாம் வந்து
இத்தனை திருமணம் செஞ்சிருக்காரு, உங்க தாவீது இப்படி செய்திருக்காரு, சாலமோன் இப்படி செஞ்சிருக்காரு, அப்போ வந்து குர்ஆன் சொன்னது தப்பு இல்ல அப்படிங்கிற ஒரு வாதத்தை வந்து மக்கள் முன்னாடி வேதாகமத்து தீர்க்கதரிசிகள் செய்தார்கள், குர்ஆன் அதை சொல்லுது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு விஷயத்தை வைப்பாங்க. வேதாகமத்திலையும் வந்து தீர்க்கதரிசிகள் அப்படிங்கிற ஸ்தானத்துல தேவனுடைய ஊழியக்காரர்கள்னு வேறு பிரிச்சவர்கள்ல வந்து யாருமே அப்படிப்பட்ட ஒரு திருமணத்தை செய்தா வேதத்துல காமிக்க முடியாது. இப்ப சாமுவேல் ஆகட்டும், இல்லாட்டி ஏசாயா, எரேமியா, ஓசியா, மோசே, இப்படி போட்ட எந்த தேவதாசர்களும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்க மாட்டாங்க. சில முற்பிதாக்கள், நம்ம வந்து தீர்க்கதரிசிகளை வேற மாதிரி பாக்குறோம், முற்பிதாக்களை வேற மாதிரி பாக்குறோம். எல்லாத்தையும் தீர்க்கதரிசிமாங்க. லோத்து தீர்க்கதரிசி, ஆதாம் தீர்க்கதரிசி. நாம முற்பிதாக்களை வேறாகவும் தீர்க்கதரிசிகளை வேறாகவும் தான் நம்ம பாக்குறோம். முற்பிதாக்கள்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அதுக்கு பிறகு தாவீது, சாலமோன், இவங்கெல்லாம் நமக்கு முற்பிதாக்கள்னு தான் நம்ம சொல்றோம். ஆனா அதே நேரத்துல தீர்க்கதரிசிகளாக தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற விஷயத்துல பார்க்கும்போது சில மனிதர்களை தான் நம்ம குறிப்பாக சொல்லுகிறோம். அதுலதான் நம்ம வந்து மோசே ஆகட்டும் அல்லது ஏசாயா, எரேமியா போன்ற தீர்க்கதரிசிகள் வராங்க. அப்ப முற்பிதாக்கள் சில நேரங்களில் தீர்க்கதரிசனம் சொல்லியிருப்பாங்க, சொல்லாம இருக்க மாட்டாங்க. அவங்க சில தீர்க்கதரிசனங்களே சொல்லியிருப்பாங்க, அவங்க மூலமா கடவுள் பேசியிருப்பாங்க. ஆனால் அவர்கள் தீர்க்கதரிசிகள் அப்படிங்கிற கேட்டகரியில நம்ம வைக்கல. அவர்கள் முற்பிதாக்கள் தீர்க்கதரிசனம் உரைத்திருப்பார்கள். அந்த முற்பிதாக்களுடைய வாழ்க்கையில நடந்த சில விஷயங்களை தான் அவங்க பேசுறாங்க. ஆனால் வேதத்துல நம்ம வாசிக்கும் பொழுது ஆதியாகம புஸ்தகத்திலேயே தேவன் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கி விட்டு அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை மிகவும் ஒரு முக்கியத்துவத்தை பிடிக்கிறதாக இருக்கிறது. 22 தேவனாகிய கர்த்தர் தம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். மனுஷனே அழகா. அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறார், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றார். எது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ரொம்ப அருமையான வசனம். என்னன்னா, இது வேதாகமம் தொடங்குகிற ஒரு அற்புதமான ஒரு திருமணம்னு நம்ம சொல்ல முடியும். இது கடவுளே செய்து வைத்த ஒரு திருமணம். அவரே ஒரு ஆணையும் பெண்ணையும் உருவாக்கி செய்து வைத்த ஒரு திருமணம். அந்த திருமணத்துல அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்ப தெளிவா சொல்றார். இது நிமித்தம் புருஷன் தன்னுடைய தாயோடும் தகப்பனோடும் பிரிந்து தன்னுடைய மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமா இருப்பார். இப்போ இது வந்து தெளிவா சொல்லப்போனா இது ஆதாமுக்கு சொல்லப்பட்டது இல்ல, ஆதாமுக்கு மட்டும் சொல்லப்பட்டது இல்லை. ஏன்னா இதுல தகப்பனையும் தாயையும் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா ஆதாமுக்கு தகப்பனும் இல்ல, தாயும் இல்ல, நமக்கு நன்றாக தெரியும். அப்போ யாரை பற்றி சொல்ற, முழு உலகத்துக்கும் சொல்லப்பட்ட வார்த்தை. அதாவது அதுதான். அப்போ என்னன்னா, தன் தகப்பனையும் தாயும் விட்டு பிரிந்து தன் மனைவியோடு இசைந்திருப்பான், மனைவிகளோடு இசைந்திருப்பான்னு சொல்லப்படல. அப்போ முடியாது. ஏன்னா கண்டிப்பா மனைவிகளோடு இருக்கும்போது ஒரு மாம்சமாக இருப்பார்கள் அங்க சொல்ல முடியாது. அங்க ஒரு 4-5 மாம்சம் ஆயிரும். கண்டிப்பா எந்த மனைவியும் இன்னொரு மனைவியோட இணைந்திருக்கிற ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்க முடியாது. எந்த மனைவியும் வந்து 2 மனைவி இருக்கிற இல்ல 3 மனைவி இருக்கிற குடும்பத்துல எந்த ஒரு மனைவிக்காவது தன் கணவன் மேல வந்து ஒரு குறை இருக்கும். கண்டிப்பா அவங்க கூட இணைந்திருக்க மாட்டாங்க. இல்ல அந்த மனைவிக்கு இவர் அதிகமான இது கொடுக்கிறாரு, இந்த மனைவி மேல அதிகமான பிரியம் வைத்திருக்கிறார், இப்படிப்பட்ட விஷயம் கண்டிப்பா 2, 3, 4 மனைவி இருக்கிற எந்த கணவனுக்கா இருந்தாலும் இந்த பிரச்சனை இருக்கும். அப்போ அந்த மனைவியை சமாதானப்படுத்தணுன்றதுக்காக அவர் கொஞ்சம் வேஷம் போடுவார், இந்த மனைவியை சமாதானப்படுத்த கொஞ்சம் வேஷம் போடுவார். இப்படிப்பட்ட இது வந்து நடைமுறையில நம்ம பார்க்கிற விஷயங்கள் தான். இது வந்து நிச்சயமாக இருக்கக்கூடியது. அப்போ வேதம் என்ன சொல்லுது, அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். அப்போ வேதத்தின் வடி அடிப்படையில தேவன் முதல் குடும்பத்தை உண்டாக்கின போதே அவருடைய திட்டம் என்னன்னா, ஒரு மனிதனுக்கு ஒரு மனுஷி தான். ஏன்னா ஆதாம் 900க்கும் அதிகமான வருஷத்துல வாழ்ந்தவர், 930 வருடங்கள் அவர் வாழ்ந்திருக்காருன்னு பாக்குறோம். சொல்ல போனா அவருக்கும் அநேக பிரச்சனை இருந்திருக்கும், அநேக செக்ஷுவல் ஃபீலிங்ஸ் இருந்திருக்கும். இன்றைக்கு சொல்லுகிறது போல மனிதர்களுக்கு வந்து ஃபீலிங்ஸ் வர்றதுனால இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்றான், அவனோட தேவைக்காக இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்றான்னு சொல்லும்போது முக்கியமா தேவைப்பட்டிருக்கிறவர் வந்து ஆதாம் தான். ஏன்னா 930 வருஷம் வாழ்ந்தவருக்கு ஒரு மனைவி தான் கொடுத்திருக்காரு கடவுள். அவருக்கு ஒரு 5-6 மனைவியை உருவாக்கிட்டு கொடுத்திருந்திருக்கலாம், ஆனா கொடுக்கல. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, மல்கியா தீர்க்கதரிசி புத்தகத்துல வாசிக்கும் பொழுது தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிக்குத்தான் நான் வந்து அப்படி அவர் ஒரே மனிதனை படைத்து அவனிலிருந்து இந்த சந்ததி உருவாக்கினார் அப்படின்னு பார்க்க. ஒரு மனிதன் ஒரு மனுஷி, அதுதான் வந்து கர்த்தருடைய திட்டமான குடும்பம் அப்படிங்கிற வேதத்துல வாசிக்கிறோம்.
அப்ப இந்த காரியம் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். காயினை பற்றி நம்ம அறிவோம். காயின் தன்னுடைய சொந்த சகோதரனை கொன்றபடினாலே அவன் தேவனால் சபிக்கப்பட்டவனாக இருந்தான். இந்த சபிக்கப்பட்ட இந்த காயினுடைய சந்ததியில வந்த லாமேக் தான் முதல் முறையாக 2 திருமணங்களை செய்கிறவனாக இருந்தான்னு பார்க்கிறோம். அவனும் ஒரு கொலை செய்கிறவனாக, அவனும் ஒரு கொலைகாரனாக இருந்தது நம்ம பார்க்கிறோம். அப்ப பாத்தீங்கன்னா இந்த 2 திருமணம் என்பதே தேவனுடைய திட்டத்துக்கு முரணான ஒரு 2 திருமணம் என்பது தேவனால் உண்டாக்கப்பட்டதில்ல, சபிக்கப்பட்ட ஒரு சந்ததியினால கொண்டு வரப்பட்ட விஷயமாகத்தான் வேதம் தெளிவா சொல்லுகிறது. ஏன்னா வேதம் எல்லா வரலாறுகளையும் ஆதியிலிருந்து நமக்கு தெளிவா சொல்லுறது. அப்படின்னால நிச்சயமாக தேவ திட்டம் என்பது ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி அப்படிங்கறதான் ஆதாமுக்கு ஏவாளை உண்டாக்கின கடவுள் அதை தெளிவாக சொன்னார். அதைத்தான் மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல தீர்க்கதரிசி மூலமாகவே இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக 400 வருடங்களுக்கு முன்பாகவே தீர்க்கதரிசியாக மல்கியா மூலமாக உன் மனைவிக்கு நீ துரோகம் பண்ணாது அப்படின்னு தெளிவா சொல்றார். ஏன் ஒரு மனுஷனை படைக்கணும்? ஏன் அவனுக்கு ஒரு குடும்பத்தை கொடுக்கணும்? 4-5 பெண்களை படைச்சு அன்னைக்கே விட்டு இருந்திருக்கலாமே, செய்யல. ஏனால் இறைவன் அவனுடைய திட்டம் இதுதான். அவர் ஒரு மனிதன் ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்திருப்பதை தான் அவர் விரும்புறாரு அப்படிங்கறத நம்ம வேதத்துல தெளிவா பார்க்கிறோம். அதே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அதைத்தான் நம்ம சொல்லியிருக்கிறாரு. அதை நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இது பெரிய சப்ஜெக்ட்ன்றதுனால வரப்போற நாள்ல நம்ம அதை தொடர்ந்து பார்க்க போறோம். உண்மையாகவே ஒரு வித்தியாசமான ஒரு நல்ல கருத்துக்கள், ஆழமான கருத்துக்கள் வேதத்தின் அடிப்படையில நம்ம இன்னைக்கு பார்க்க கர்த்தர் கிருபை செய்தார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட உங்கள் வாழ்க்கையிலும் கூட உங்கள் குடும்பத்திலும் கூட நிறைய பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கலாம். அநேக கேள்விகள் உங்களுக்குள் எழுப்பி இருக்கலாம். ஏன் வேதத்தின் தீர்க்கதரிசிகள் அதை செய்யலையா, அவங்க கல்யாணம் பண்ணலையா? எங்கேயுமே வேதத்துல ஆண்டவர் பண்ண சொல்லவே இல்லை. அவர்கள் செய்தார்கள். அவர்கள் அப்படி செய்தார்கள் என்பதற்காக வேதம் அப்படி சொல்லுகிறது என்று நாம் ஒரு நாளும் எடுத்துக்கொள்ள கூடாது. அதற்கு வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இவ்வளவு நேரம் அண்ணன் சொன்னது போல ஆண்டவர் ஆதாமை படைத்தார், அவனிலிருந்து ஏவாளை படைத்தார். இன்னைக்கு உங்க குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கு? உங்க குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் உண்டா? உங்க குடும்ப வாழ்க்கையில நிம்மதி உண்டா? உங்க குடும்ப வாழ்க்கையில ஒருவேளை சமாதானம் இல்லாம எப்ப பார்த்தாலும் சண்டையிலையும் சச்சரவுலையும் போயிட்டு இருக்கோமே, என் வீட்டுல இப்படிப்பட்ட வேதனை தொல்லைகள் இருக்கேன்னு சொல்லி நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க யாரா இருந்தாலும் சரி, கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒருவேளை எந்த மனைவியா இருந்தாலும் இன்னொரு பெண்ணுக்கு புருஷனை விட்டு கொடுப்பாளா? அப்படி விட்டு கொடுக்க முடியுமா? நிச்சயமாகவே முடியாது. ஒருவேளை வாதத்துக்கு வேணா நான் முடியும், நான் செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம். பிராக்டிக்கலா யோசித்து பாருங்களேன். ஆண்டவருடைய திட்டம் அது அல்ல. ஆண்டவராகிய தேவன் இன்னைக்கு உங்க குடும்பத்திலே சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார். உங்கள் வீட்டுக்குள்ளாக அவருடைய சந்தோஷத்தை கொடுக்க விரும்புகிறார். கணவன் மனைவி இணைந்து சந்தோஷமான வாழ்க்கை வாழுங்க. உங்களுக்கென்று ஆண்டவர் கொடுத்த உங்கள் பிள்ளைகளோடு சந்தோஷமாய் வாழுங்க. ஒருவேளை உங்க வீட்டுல அந்த சந்தோஷம் இல்ல என்று நீங்கள் உணர்வீர்களானால் இன்னைக்கு நம்ம இணைந்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் சமாதானத்தை உங்கள் வீட்டுக்குள் தருவார். உங்க குடும்பத்துக்குள்ள தர அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்க கேட்பீங்களா? ஆண்டவரே, எனக்கு அந்த சமாதானத்தை தாரும், எனக்கு அந்த சந்தோஷத்தை தாரும். வேதம் எவ்வளவு அழகாய் சொல்லுகிறது பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுக்கிற ஒரு அற்புதமான ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோட பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தின் 28ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. எவ்வளவு பரிசுத்தமாய் ஆண்டவர் மனுமக்களை அவர் விரும்புகிறார். மனுமக்கள் எப்படி பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் பாருங்கள். நீங்களும் கூட கேளுங்க, ஆண்டவரே, எனக்கு இந்த அனுபவத்தை தாரும், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு கிருபைத்தாங்கன்னு ஜெபிக்கலாமா? ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். என் குடும்பத்துல சமாதானம் இல்லையே, என்னுடைய வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லையே, ஒருவேளை என் கணவர் இப்படிப்பட்ட ஒரு தப்பான வாழ்க்கை வாழ்றாருன்னு சொல்லி யார் யாரெல்லாம் என்னோடு இணைந்து ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்காக பாரத்தோடு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வீட்டுக்குள் உம்முடைய சமாதானத்தை தாரும். ஆண்டவரே, இந்த வீட்டுக்குள்ளாக உம்முடைய சந்தோஷத்தை தாரும். ஆண்டவரே, ஆண்டவரே, எக்காரணத்தை கொண்டும் இப்படிப்பட்ட தவறான உறவுகள், தவறான அணுகுமுறைகள் இந்த வீட்டுக்குள் இருந்திருக்குமானால் இப்பொழுது ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அப்படிப்பட்ட பொல்லாத கிரியைகளை நாங்கள் கடிந்து ஜெபிக்கிறோம். இந்த வீட்டுக்குள் உம்முடைய சமாதானத்தை தந்து இந்த குடும்பத்தை சந்தோஷப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளும் பெற்றோருமாய் சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை நடத்த ஆண்டவர் கிருபை பாராட்டும். உம்முடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே,
தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை குறித்த கருத்துக்களை எங்களுக்கு எழுதலாம். ஒருவேளை உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கீழே காண்கிற விலாசத்திலோ அல்லது இமெயிலிலோ அவைகளை நீங்கள் தெரியப்படுத்தினால் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் கேள்விகளுக்கான பதில்களை நாங்கள் சொல்லுவதற்கு ஆயத்தமா இருக்கிறோம். இன்னொரு விசேஷமான காரியம், உங்களுக்கு புத்தகம் தேவைப்பட்டால், CD தேவைப்பட்டால் எங்களுக்கு கீழே காண்கிற அந்த முகவரிக்கு மணி ஆர்டர் அனுப்பலாம் அல்லது தொலைபேசி மூலமாய் தொடர்பு கொண்டு நீங்கள் எங்களை கேட்டால் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கான வழிகளை சொல்லுவோம். மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கு இலவசமான பைபிள் கொடுக்கப்படும். கிறிஸ்தவர்கள் அநேகர் போன் பண்ணி எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் விலை கொடுத்து வாங்குங்கள், அது உங்களுக்கு ஆசீர்வாதம். கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கு இலவசமான வேத புத்தகத்தை கொடுப்பதற்கு நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறோம். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருவாராக. ஆமென். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 6969 ஆழ்வார் திருநகர், சென்னை 87.